ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1007. இங்கு பேராசையினால் பெரிய நஷ்டம் வரும் எனும் புரிந்து கொண்டு வாழும் ஒரு விவசாயியின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பிரம்மலோகத்திற்கு ஒரு முனிவர் வந்து சேர்ந்தார். அவர் இடத்தில் முனிவரிடம் ஸ்நானம் என்றால் என்ன என்றும் அதன் தத்துவம் என்ன என்றும் நான்முகன் பிரம்மா கூறினார். மேலும் இது விஷயமாக முனிவர் ஐயந்திரி கேட்ட கேள்விகளுக்கு விளக்கமாக ஒரு கதையும் அதன் பொருளும் பிரம்மா கீழ்வருமாறு கூறினார். அதாவது, உடலை சுத்தம் செய்வதற்காக நீரில் மூழ்குகின்றோம். உள்ளத்தையும் அதேபோன்று சுத்தம் செய்ய வேண்டும். இது மிக மிக அவசியமான ஒன்று. அது உடல் ஸ்நானம், பெரியோர்களின் உறவை பெற்று ஆசை இல்லாமல் கோபம் அடக்குவது போன்றது உள்ள ஸ்நானமாகும். ஆகவே ஸ்நானங்களில் 10 வகை உண்டு. புண்ணியம் தேடி புனித தீர்த்தம் ஆடுவது போல ஒருவனுக்கு இந்த 10 வகை ஸ்நானங்களும் ஒருவனுக்கு பூரணமாக நிறைவை அளிக்கக்கூடியவை ஆகும். நீரில் மூழ்குவதும் வர்ண ஸ்நானங்களில் சொன்ன மந்திரங்களை கூறி பயபக்தியுடன், தீர்த்தங்களில் மூழ்குவது வாருணம் என்னும் ஸ்நானமாகும். அக்னி ஹோத்திரத்திலே கிடைத்த சாம்பலை தரித்து கொள்வது ஆக்னே ஸ்நானம். வெயில் அடிக்கும் பொழுது மலையில் நனைந்தால் அது திவ்ய ஸ்நானம். பசுவின் குழம்புகளில் கிளம்பிய தூசி நம் உடலில் படிய நேர்ந்தால் அது வாயவ்யம் என்ற ஸ்நானமாகும். மந்திரங்களை ஜெபிப்பது பிராமம் என்ற ஸ்நானமாகும். மேலும் துளசியின் சம்பந்தப்பெற்ற நீரானது சாலக்கிரமம் முதலிய சிலைகளில் இருந்து வடித்த நீர், பசுக்களில் இருந்து கொம்பில் இருந்து வழிந்த நீர், வேத வித்தகர்களின் திருப்பாத தீர்த்தம், குரு ஸ்தானத்தில் இருப்பவரின் பாத தீர்த்தம் மிக முக்கியமானவை ஆகும். தவிர மனதில் சிறிதளவும் இச்சை இடம் கொடுக்காமல் தன் கடமைகளை வலுவாது செய்கின்றவன் எல்லா ஸ்நானங்களை காட்டிலும் மேன்மையானதொரு ஸ்நானத்தின் பெருமை அடைகின்றான். லோபம் என்ற ஆசை மயக்கம் ஒருவனை நெருங்காது காப்பதே ஸ்நானங்களில் முக்கியமானது. இந்த ஸ்நானம் எல்லோரும் செய்ய வேண்டும். இதற்கு யாரும் விதி விலக்கு கிடையாது. இந்த புண்ணிய ஸ்நானம் செய்கின்றவனுடைய வீட்டில்தான் ஹரி நித்திய வாசம் செய்கின்றார். இதற்கு ஒரு அருமையான வரலாறு ஒன்று கூறுகின்றேன், கேட்பாயாக. முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஒரு ஏழை ஒருவன் இருந்தான். கொஞ்சம் ஆசையில்லாமல் வசித்து வந்தான். அவனுக்கு என்று உழுது பயிரிட தனி இடம் கிடையாது. தான் வறுமையால் வாடும் ஏழை என்ற எண்ணமும் அவனுக்கு கிடையாது. பிறரிடம் போய் உணவோ பொருளோ அவன் யாசிப்பது கிடையாது. இயற்கையில் சிந்தி கிடக்கும் காய்கள், கனிகள், தானியங்கள் முதலியவற்றை கொண்டு மேலும் தன் உழைப்பினால் வரும் ஊதியத்தை கொண்டு அவன் ஜீவனம் செய்து வந்தான். என்றாலும் அவன் குடும்ப வாழ்க்கை அவனுக்கு திருப்தியாக இருந்தன. ஆனால் இவனுடைய மனைவியோ இவனுடைய மனநிலை கண்டு வருந்தினாள். ஏழ்மையே நல்லது என்ற பிடிவாத குணம் கொண்ட பின் கணவனின் செயல் அவளுக்கு பெரும் புதிராக இருந்து வந்தன. இப்படியாக இருக்கும் சமயம் இந்த விவசாயி உழவனுடைய பெருமையை சோதிக்க இறைவன் கருதினார். ஒரு நாள் அவனுடைய வீட்டில் 2 புதிய ஆடைகள் இருந்தன. அவற்றை கண்ட உழவன் அவை எப்படி வந்தன என சிந்தித்தான். பின் ஒன்று புலப்படாமல் தான் கந்தையை கட்டி இருந்தாலும் அதை கண்டு காணாதவன் போல அதை தாண்டி காய்கனி பொறுக்க சென்று விட்டான். அவன் தன் உணவிற்காக காய்கனி பொறுக்கும்போது மரத்தடியில் ஒரு கனியின் பக்கத்தில் ஒரு தங்கக்கட்டி கிடப்பதை கண்டான். அந்த தங்கக்கட்டியை பார்த்தவுடன் அவன் மனதில் போராட்டம் நிறைய ஆரம்பித்து விட்டது. சின்ன பழம் தேடினான். தங்கமும் கந்தை கட்டியது கண்டு வீட்டில் புத்தாடைகளும் இருப்பது ஈஸ்வரன் செயல். ஏன் நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஈஸ்வரன் தந்ததானே. யாரிடம் பிச்சை எடுக்கவில்லை, பிறருக்கு ஊழியம் செய்ததால் வந்தது கிடையாது. இயற்கையில் சிந்திய காய்கனிகளைப் போன்று தானே தங்கக்கட்டியும் வஸ்திரங்களும் என முதலில் சிந்தித்தான் அவன். பின்பு சீச்சி, பசி வந்துவிட்டால் பழம் தேடுகின்றோம், தின்னுகின்றோம், திருப்தி பெறுகின்றோம்.
மீண்டும் பசி வந்திட பழத்தை நாடுகின்றோம். ஆகவே நாளைக்கு என்று எதையும் நாம் சேர்த்து வைப்பது கிடையாது. அதனால் அன்றோ நிம்மதியுடன் இருக்கின்றோம் என்று வேறொரு சிந்தனை. ஆகவே அவன் அந்த தங்கக்கட்டியை எடுக்காது விட்டு வந்து விட்டான். அவன் இப்படியாக இருக்கும் சமயம் பகவான் ஹரி ஒரு ஜோதிடன் உருவில் அவன் வீட்டிற்கு வந்து அவன் மனைவி அழைத்தார். அவர் இப்பொழுது கிடைத்த தங்கக்கட்டி விட்டு வந்த அவள் கணவன் நிலை பற்றி கூறி வலிய வந்த அதிர்ஷ்டத்தை உன் கணவன் உதறிவிட்டான். அது தவறு. அதனால் பெரும் கஷ்டம் வந்து சேரும். ஆகவே நீ உன் கணவன் வந்ததும் அவனை உடனே போய் அந்த தங்கக்கட்டியை எடுத்து வரும்படி கூறுவாயாக என்று மொழிந்து அருளினார். இப்படியாக ஜோதிடன் வடிவில் இவ்வாறு சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே உழவன் விவசாயி வீட்டின் உள்ளே நுழைந்து விட்டான். அந்த சமயம் அவள் தன் கணவனிடம் ஜோதிடன் கூறியது உண்மையா என கேட்டாள். அவள் அதற்கு அவனும் ஆம் அது உண்மைதான் என கூறியதும் அந்த தங்கக்கட்டியை போய் சீக்கிரம் எடுத்து வாருங்கள், அது வேறு யார் கண்ணிலாவது பட்டுவிடப் போகின்றது என மனைவி பரபரத்தாள். அவள் இப்பொழுதோ உழவன் சிரி என்று சிரித்தான். அவன் மனைவி இப்பொழுது ஜோதிடனை வேண்டிக் கொண்டால், நீங்களாவது என் கணவருக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படி வறுமையில் வாடுவது? அந்த தங்கத்தை யாராவது கொண்டு போய் விட்டுவிட்டால் என்ன செய்வது என மீண்டும் படபடத்தாள் அவள். இப்பொழுது ஜோதிடமும் அவள் அன்புக்கு கட்டுப்பட்டு பொருள் உள்ளார்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற பொய்யா மொழியும், பணம் இல்லாதவன் பிணம் என்ற பழமொழி முதலியவற்றையும் அதன் விளக்கத்தை கூறினான். மேலும் வலிய வருகின்ற சீதேவி காலால் என்ன புத்தியோடு தள்ள நினைக்கின்றாய்? போய் அந்த தங்கக்கட்டியை எடுத்து வா என்றான் அவன். விவசாயி உழவனோ கூறினான், தங்கம் வீட்டிற்கு வந்துவிட்டால் தன் நிம்மதி குலைந்து போகும். அதை கொண்டு என்னென்ன செய்வது என்ற அபிப்பிராய பேதம் வந்துவிடும். அதை தெரிந்து அதை அபகரிக்க உற்றார் உறவினர்கள் திருடர்கள் வந்து மொய்த்து சூதும் சூழ்ச்சியும் விளையும். எனக்கு எதிலும் பற்று கிடையாது. ஆக அந்த நிம்மதி குலைக்கும் தங்கக்கட்டியை தொட்டு வீட்டிற்கு எடுத்து வருவானேன் என்று வந்துவிட்டேன். எனக்கும் பணத்தின் அருமை பெருமை எல்லாம் தெரியும். இருந்தும் நல்ல புத்தியை தந்து இறைவன் காப்பாற்றியதற்காக நான் அவனை வாழ்த்துகின்றேன். பறவைகள் மிருகங்கள் அன்றாடம் இறை தேடி செல்கின்றன. அதற்கு பகவான் கிருஷ்ணர்தான் அனைத்து ஜீவன்களுக்கும் உணவு அளிக்கின்றார். ஆகையால் தற்காக்கும் ஈசன் என்னை காப்பாற்றுவான் என சொன்னதும் மனைவி அவன் மனநிலை கண்டு தெளிந்துவிட்டாள். அந்த சமயம் ஹரி தன் திவ்ய சுரூபத்தை அந்த ஏழை தம்பதிகளுக்கு காட்டி மறைந்து விட்டார். ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகின்றது? ஆசை இல்லாமல் வாழ்வது பெருந்தர்மம். கோபத்தை ஜெயிப்பது புண்ணிய தீர்த்த ஸ்நானம். தயவு கொள்ளும் நெஞ்சம் கொள்வது பெரிய ஜபம். திருப்தியே தனம், காய்கனி, ஆகாரமே அமிர்த, உபவாசம் தவம். இவைகளை பெற்றவனே புனிதன். இகத்திலும் பரத்திலும் சுகமாக வாழ்வான் என கூறினார். இதனை கேட்ட பின்பு முனிவர் விடைபெற்று சென்று விட்டார். இதன் வரலாறு பத்ம புராணத்தில் இருந்து எடுத்து கூறப்பட்டது ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்